வட தமிழக கடற்கரைகளில் நிலவிய டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. இலங்கையையொட்டி வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் இலங்கையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து டிட்வா புயல் தமிழகத்தை நோக்கி நெருங்கி வந்ததில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மாலை 5:30 மணியளவில் வலுவிழந்தது. இது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து மதியத்திற்குள் படிப்படியாக மேலும் பலவீனமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் விடுக்கப்பட்டிருந்த அதிகபட்சமான புயல் எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டு 3ஆம் எண் எச்சரிக்கையாக குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் கனமழை எச்சரிக்கை வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். வானிலை ஆய்வு மையத்தின் கனமழை முன்னறிவிப்பை அடிப்படையாக கொண்டு மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். டிட்வா புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட மழையில் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சுமார் 11,000 ஏக்கரில் சேதமடைந்துள்ளன. தஞ்சை, திருவையாறு, பாபநாசம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வீடுகள் சேதமடைந்தன. கும்பகோணத்தில் வீடு இடிந்து ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 காயமடைந்தனர். 8 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. அவசர உதவிக்காக 24 மணி நேர கட்டுப்பாட்டறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 0436211077 மற்றும் 9345088997 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.